நீங்க யோபுக்கு கெஸ் பண்ணி பாருங்க. அவ்வளவு சந்தோஷமான குடும்பம், அவ்வளவு ஆசீர்வாதமான குடும்பம். அந்த குடும்பத்தின் மேல் பிசாசு கண் வைத்தான். ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீர் அவன் வீட்டை வேலி அடைத்து என்ன செய்தீர், வச்சிருக்கிறீரு. அவன் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அதனால் தான் அவன் உண்மை என்ன செய்கிறான், ஆராதிக்க. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை ஆராதிப்போம் என்றால் நாம் எல்லாரிலும் பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்போம். அல்லேலூயா. யோபுவை குறித்து பிசாசுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நினைக்க அப்படின்னா, யோபு பிளஸ்ஸிங்கா இருக்கிறான். அல்லேலூயா. யோபுக்கு எல்லாம் இருக்குது, அதனால தான் அவன் கர்த்தரை என்ன செய்கிறான், ஆராதிக்கிறான். பிசாசுக்கு தெரியல, யோபு கிட்ட ஒண்ணுமே இல்லைனாலும் யோபு கர்த்தரை ஆராதிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்லுவீங்க, எதுவுமே எனக்கு இல்லைனாலும் நான் என் ஆண்டவரை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப அவர் பிளான் பண்றான், இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன செய்வாரு யோபு, தேவனை தூசிப்பான் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றேன். ஏன்னா இப்போ ஆண்டவர் வேலை அடைச்சு வச்சிருக்கிறாரு யோபுவை. அல்லேலூயா. இப்போ யோபு பல முறை போய் பார்த்திருப்பான் பிசாசு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பல முறை முயற்சி எடுத்துட்டு தான் அங்க போயிருப்பான் ஆண்டவர்கிட்ட. அவன் முயற்சி பண்ணி எப்படியாவது இவனை அவுட் ஆக்கிக்கலான்னு பார்த்திருப்பான். கிட்டே நிஜம் இல்ல, போக முடியல. ஏன்? கர்த்தர் அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் என்ன செய்தாராம், கர்த்தர் அக்கினி மதிலாய் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் சொல்வேன், நீங்க பரிசுத்தமா உண்மையா உத்தமமா தேவனுக்கு என்று வாழ்ந்தீங்கன்னா உங்க வீட்டை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் அடைக்கலம் உங்களுக்கு உண்டு. எந்த மந்திரம் பிள்ளை சொன்னெல்லாம் உனக்கு பலிக்காத விசுவாசியே. ஆமென்.